ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எப்போதும் மந்திரத்தையோ நாமத்தையோ உச்சரித்து கொண்டிருப்பது அஜபா எனப்படும். எந்நேரமும் விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் எந்நேரம் எப்போதும் உச்சரித்து கொண்டிருப்பது, இதயத்தில் இறைவனை உணரும் வரை உச்சரித்து கொண்டிருப்பது இந்த அஜபா ஜபம். உடல், மனம், ஆத்மா, உங்கள் உடல் செல்கள் அனைத்திலும் ஊடுருவி பாயும் இறைவனுக்கு நமக்கும் இடைவிடாத தொடர்பு கிடைக்கும். இதற்கு உதாரணமாக ராம் அனுமனை சொல்லலாம். சீதா தேவிக்கு எப்போதும் அனுமன் மீது சிறிது பொறாமை. ஏனெனில் ராமனும் சீதாவும் ஒன்றாக இருக்கும்போது அனுமன் வந்துவிட்டால் கூட ராமன் அனுமனையே கண்களால் பார்த்து கொண்டிருப்பார். இதை ஒரு நாள் ராமன் கண்டுபிடித்து விட்டார். அனுமனின் உடலிலிருந்து ரோமத்தை பீத்து சீதாதேவியின் காதரிகள் கொண்டு சென்றார். அந்த ரோமத்திலிருந்து ராம் ராம் என்ற ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. ராமர் சொன்னார், இப்போது புரிகிறதா சீதா? நான் அவனை பார்க்கவில்லை. அவன் உறுதியான ஜபம் அவனுள் பரவி என்னை தானாக அவன் பக்கம் இழுக்கிறது என்றார். ராமபிரான் இலங்கை செல்வதற்காக வானரங்கள் பாலம் அமைத்து கொண்டிருந்தனர். எல்லா வானரங்களும் கற்கள் வீசி கடலுக்குள் போட்டன. ஒவ்வொரு கல்லும் மற்றொரு கல்லின் மீது சரியாக அமர்ந்தது. ஆஞ்சநேயர் அந்த பணியை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார். மனதிற்குள் ராமநாமம் ஜபித்தபடி ராமபிரானும் அதை கவனித்து கொண்டிருந்தார். அவர் மனதிலும் ஆசை ஏற்பட்டது. நாமும் இந்த வானரங்களுடன் இணைந்த கல்லை தூக்கி போட்டால் என்ன என கருதியபடி ஒரு கல்லை எடுத்து கடலில் போட்டார். அந்த கல் சரியாக மற்ற கல்லின் மீது அமரவில்லை. அவை தண்ணீரில் அடித்து சென்று விட்டது. ராமபிரானுக்கு வருத்தம். இந்த வானரங்கள் போடும் கற்கள் மட்டும் மற்றொரு கல்லின் மீது அமர்ந்து விட்டதே, இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று வருத்தப்பட்டார். ஆஞ்சநேயர் ராமர் அருகில் வந்தார். அவர் அனைவரையும் கவனித்து கொண்டுதான் இருந்தார். ஆஞ்சநேயா, நான் செய்யறதை நீ பார்த்து விட்டாயா? எனக்கு ஒரு கல்லை போடக்கூட தெரியவில்லை. நினைத்தது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார். அதற்கு ஆஞ்சநேயர், பிரபு, எல்லா வானரங்களும் உங்கள் தாரக மந்திரமான ராம் ராம் என்று சொல்லி அந்த கற்களை தூக்கி போட்டன. அவை சரியாக அமர்ந்தது. நீர் ராமனாகவே இருந்தாலும் ராமநாமம் சொல்லி போட்டிருந்தால் அது சரியாக போய் அமர்ந்திருக்கும். ராமநாமம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது! ராமநாமம் மிகவும் அற்புதமானது. ஸ்ரீராமனின் பெயரை இடைவிடாது உச்சரிப்பதன் மூலம் எல்லா உயிர்களிடத்தும் ராமனை காணலாம். எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம். பாவங்களிலிருந்து மீண்டு வரலாம். ராம் என்ற சொல் புனிதமான ஓம் என்னும் மந்திரத்திற்கு சமமானது. இதனாலேயே வயது முதிர்ந்த பலரும் வணக்கம் சொல்வதற்காக இருந்தாலும் ராம் ராம் என்றே சொல்வார்கள். ராமநாமத்தின் பெருமையை உணர்ந்தவர்கள் எப்போதும் ராமநாமம் உச்சரிப்பதை சுவாசமாக கருதி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.